இந்த தேர்தலில் பணபலம் தூக்கி எறியப்பட்டிருக்கு. சாதியின் அடிப்படையில் ஏற்படுத்திய தேர்தல் அரசியல் மக்கள் தூக்கி எறிந்திருக்காங்க. சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்டு மத அரசியலை தூக்கி எறிந்திருக்கார் எங்களுடைய தலைவர். எல்லோருக்குமான ஒரு முதல்வராக எல்லா மதமும் எல்லா சாதிகளும் இளைஞர்களும் பெண்களும் இணைந்து இந்த வெற்றியை உருவாக்கிய பொழுது எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி அதற்கப்புறம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு முழக்கமாக கூட சொன்னோம். நம்ம ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குன்னு தமிழக வரலாற்றில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டிமேட்டோட எங்க தலைவரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தாங்க. தேர்தல் அரசியலில் முதல் மாநாளில் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு எல்லா கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவம் எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் இதுதான் பெரியார் அவர்கள் கனவு கண்டாரு. அந்த மாதிரி இன்றைக்கு இந்தியாவிலே இல்லாத அமைச்சரவையில் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் யார் யாரெல்லாம் கட்சிக்கு உறுதியாக உழைத்தார்களோ எந்த விதமான சாதி பின்புலத்தை பார்க்காமல் எந்த விதமான குடும்ப பின்புலத்தை பார்க்காமல் இளைஞர்களுக்கான ஒரு அமைச்சரவையை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு மினிஸ்ட்ரியை இந்தியாவே பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை உருவாக்கியிருக்கார். அதில் 8 தலித் சகோதரர்கள் முக்கிய துறைகளில் இன்னைக்கு தன்னுடைய பொறுப்பை எல்லாம் எடுத்திருக்காங்க. 108 வின் பண்ணி பெரும்பான்மை பலம் இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துடும், கவர்னர் ரூல் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக கடமையின் ஒரு முக்கியமான பங்கெடுப்பாக காங்கிரஸோடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மாநில தலைவர்கள் ஒருங்கிணைந்து முதல் ஆதரவை கொடுத்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு பேபி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள், தோழர் வீரபாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான் திரு திருமாவளவன் அண்ணன், ஐஎம்எல் காதர் மொய்தீன் பெரியவர் அவர்கள் ஒரு ஜனநாயக கடமையுடன் அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஆட்சியில் பெரும்பான்மையை உடன் நடத்துறதுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்தாலும் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியின்படி ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு என்கின்ற உறுதியை அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்தார். அதுக்கப்புறம் என்னுடைய பேட்டியை நான் கொடுத்திருந்தேன், அழைப்பு எடுத்திருந்தேன், பொதுவெளியில் அழைப்பு எடுத்திருந்தோம். அதை ஒவ்வொரு கட்சியினுடைய உயர்மட்ட குழுக்கள் கலந்து ஆலோசித்து காங்கிரஸ் 2 அமைச்சர்களும் சுமார் 59 வருஷம் கழிச்சு காங்கிரஸ்ல இன்னைக்கு அமைச்சர்கள் உருவாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 30 வருஷம் அவருடைய முழக்கம் முதலில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு அதிகாரம் ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கணுமான்னு முதலில் 99 குரல் எழுப்பினாரு. ஐயா மூப்பனார் அவர்கள் இருக்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு குரல் முதலில் ஒலித்தது அவருடைய குரலில் இருந்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.